சென்னையில் ஒரு நாள். இது படம் பேர் இல்லைங்க. சென்னையில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில். அண்ட் இங்கே போயே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம போனது. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஃபாரினில் இருக்கிற அளவுக்கு கிங்டம் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நம்ம உள்ளே போய் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். புக்குள்ளே நம்ம விஆர் ஓஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 200 rupees per head. அதனால் இப்போது இந்த மீன் சாப்பாடு மெரைன் கிங்டமில் எங்கேயுமே கிடையாதுங்க. பீச் ஓரத்தில் சாப்பிட்றதும் வந்துட்டு சென்னை போனோம் அப்படின்னா டெஃபினட்டாக நாங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த சாப்பாட்டுக்காக அங்கே போனோம். இந்த விஜிபி மெரைன் கிங்டமில் சர்ப்ரைஸ் பார்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அண்டு கேண்டில் லைட் டின்னர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூபா ட்ரைவ், அண்டு மார்னிங் வந்துட்டு அவங்களுக்கு ஃபிஷ்ஷை ஃபீட் பண்ணுறதை நம்ம லைவாக பார்க்க முடியும். அண்ட் ஈவினிங்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதெல்லாமே பார்க்குறக்கு நீங்கள் மொத்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒவ்வொரு சாமி காலையும் வச்சுட்டு நமக்கு காசு இந்த மாதிரி கொடுப்பாங்க, நம்மளோட பீரோவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வாங்கிட்டு இப்போ சாமியை தரிசிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொரு இடமும் போகலாம். வணக்கம் நண்பர்களே, உங்கள் தோழி புவனேஸ்வரி பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை விஜிபி மெரைன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நம்ம உள்ளே போய் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சென்னை ஈசிஆரில் இஞ்சம்பாக்கத்தில் இந்த விஜிபி மெரைன் கிங்டம் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த மெரைன் கிங்டம்க்கு பக்கத்துலேயே இவங்களோட ஸ்னோ வேர்ல்டுமே அமைஞ்சிருக்கு. நம்ம ரெண்டுக்கும் சேர்ந்து காமன் பார்க்கிங் தான். அங்கேயே 20 rupees பே பண்ணிவிட்டு பார்க் பண்ணிவிட்டு வந்துடலாம். டிக்கெட்ஸ் ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன்லேயும் எடுத்துக்கலாம். விஜிபிக்குள்ளே நம்ம விஆர் ஓஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 200 rupees per head. அதனால் இப்போது நம்ம போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த விஆர் ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு 3D ஷோ மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து செப்பரேட்டாக தான் நம்ம எடுக்கணும். அண்ட் கிட்ஸ் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால சரி ஓகே, பசங்களுக்காக வந்துட்டு டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த ஷோவையும் நாங்கள் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து நாங்கள் ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் தான் எடுத்திருந்தோம் மெரைன் வேர்ல்டுக்கு. டிக்கெட்ஸ் எடுத்தோடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அண்ட் ஹோலாக நீங்கள் 3 to 4 hours சாலிடாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டைம் போகிறதும் தெரியாது. அண்ட் ஃபைனலாக நம்ம வெளியே வரப்போ வந்துட்டு அந்த கார்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். டிக்கெட்ஸ் வந்துட்டு அடல்ட்டுக்கு 745 அண்ட் கிட்ஸுக்கு வந்து 645. அண்ட் அது போக வந்துட்டு வாரத்தில் 7 நாளுமே இந்த மெரைன் கிங்டம் ஓப்பன் தான். நம்ம வீக் டேஸில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ரஷ் இல்லாமல் போயிடலாம். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபாரினில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் இல்லை, டெஃபினட்டாக நம்ம சென்னை வந்து இந்த விஜிபி மெரைன் கிங்டமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோ ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அந்த லைவ் ஃபுட்டு ஃபீட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா மார்னிங் 10 o'clock போங்க, இல்லைன்னா ஈவினிங் 4 o'clock போனீங்க அப்படின்னா வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட் நாங்கள் போன டைமில் வந்துட்டு எங்களுக்கு பார்க்க முடியலை. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க மெரைன் கிங்டம் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அண்டர் வாட்டர் அக்வாரியம். அண்ட் இந்த அக்வாரியமுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறமா இந்த க்ரீன் மேட் வச்சுருப்பாங்க. இங்கே வச்சு நம்ம பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டில் நம்ம வெளியே வரப்போ வந்து பே பண்ணி வேணும்னா கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அழகான இந்த மெரைன் கிங்டமை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் ஃபாரஸ்ட், காஜ், மேங்க்ரூவ், கோஸ்டல் அண்ட் டீப் ஓஷன் இந்த மாதிரி வந்துட்டு 5 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன இடம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த ஷார்க்கோட பல்லில் இருக்க சுவாரஸ்யம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஒரு லைனோட பல்லு வந்து போயிருச்சு விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்த ரோ வந்துட்டு முன்னாடி வருமாமா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஷார்க்கோட பல்லில் இப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னாங்க. கேட்குறப்போ ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரெயின் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்குறக்கான நேரம் வந்துருச்சு. ரெயின் ஃபாரஸ்ட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்க அரிய வகையான எல்லா வகையான மீன்களுமே வந்துட்டு இங்கே அவைலபிள் இருக்குது. அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் எப்படின்னா, நம்ம வந்து இந்த அண்டர் வாட்டருக்குள்ளேயே போய் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லோரும் ஜாலியாக இதுக்கு உள்ளே போய் பார்த்து ஃபோட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து அமேசான் ரிவர் அண்ட் காங்கோ ரிவரில் இருக்க நிறைய அரிய வகை மீன்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். சின்ன வயசில் வந்துட்டு மீன் வளர்த்துறது ரொம்ப பெரிய குதிரை கொம்பாக இருக்கும். அதை எப்படி வளர்த்தனாலும் அது வந்து செத்துரும். அண்டு நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கப்பீஸ் அப்படிங்கிறது மீனை தான் நிறைய வாங்கி வளர்த்திருக்கோம். நீங்களாம் என்ன மீன் வளர்த்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெயின் ஃபாரஸ்ட்லேயே வந்துட்டு இந்த ஒரு டனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படி முள்ளமாக முட்டி போட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் அடுத்ததான் நம்ம வந்த இடம் தான் கார்ஜ்னால் வந்துட்டு மலை இடுக்கு ஆள் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த இடத்துல இருக்கிற எல்லா வகையான மீன்களும் வந்துட்டு தனித்தனியாக அவங்கவுங்க பேருக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறக்கு இந்த இடத்த அவங்க வடிவமைச்ச விதமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த நம்ம வந்துட்டு ஃபிஷ் டேங்கில் ஒரு சின்ன ஒரு உயிரினத்தை வாழ வைக்கிறதுக்கே நம்ம நிறைய மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம், நிறைய வேலைகள் செய்வோம். அண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா அரிய வகையான மீன்கள். அதற்கேற்ற அந்த ஒரு சூழ்நிலை கொடுத்து அண்ட் அது எப்படி இருந்துச்சு அதே வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்துட்டு பார்த்து நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.
அடுத்ததான் மேங்க்ரூவ் அப்படிங்கிறது வந்துட்டு சதுப்பு நிலம். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு எலக்ட்ரிக் ஈல். பேரில் இருக்க மாதிரியே இது வந்துட்டு ஷாக் அடிக்கிற மீன் தான். இந்த மீன் பார்த்திங்கன்னா ஓஷன்லேயும் இருக்கும் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும். இந்த மீனை வந்து எந்த வகை மீனுமே இது உயிரோடு இருக்கும்போது சாப்பிட முடியாது. அதுவுமே இது இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு சைமன், அப்படியே அமெரிக்கன் க்ரொக்கடைல் அண்ட் பிரானா, ஸோ இந்த 3 வகையான மீன்கள் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோஸ்டல் ஏரியா. நிலமும் ஆறும் கலக்கிற இடம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அரிய வகை அண்ட் நிறைய வகையான மீன்கள் 2மே இந்த இடத்துல இருக்குது. அண்ட் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இங்கே நிறைய ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம் அண்ட் ஃபோட்டோஸை ஃப்ரேம் பண்ணியும் வாங்கிக்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம இருக்கிறது தான் வந்து டீப் ஓஷன். இந்த டீப் ஓஷன் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹைலைட் இங்கே. அண்ட் இந்த டனலில் வந்து 70 மீட்டர் நீளம் இருக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்தியாவோட லார்ஜஸ்ட் வாட்டர் டனலுமே இந்த டனல் தான். அண்ட் இங்கே இருக்க எல்லா வகையான மீன்களும் வந்துட்டு நம்ம கடலில் இருக்க அரிய வகையான மீன்கள் எல்லாமே இங்கே பார்க்கலாம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளாக் டிப் ஷார்க், புல்ஹெட் ஷார்க்கு, ஜெயிட் ட்ராவலி அண்ட் மந்த்ரா ரைஸ். ஸோ அந்த மாதிரி நடுக்கடலில் மட்டுமே வாழக்கூடிய அத்தனை வகையான மீன்களையுமே நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு லைவ் ஃபீடிங் ஷோ வந்து பார்க்கணும் அப்படின்னா காலையில் 10 மணி போல் வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் சாயந்தரம் வந்து 4 மணிக்கு லைவ் ஃபீடிங் ஷோ போடுறாங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் கேண்டில் லைட் டின்னர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே ப்ரையாராக புக் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக வந்துட்டு சர்ப்ரைஸ் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்கூபா ட்ரைவ்ஸுமே கூட இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ப்ரைஸஸ் மட்டும் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் முன்னாடியே வந்துட்டு ப்ரையாராக எல்லாம் புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வண்ணாரப்பேட்டையில் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அண்ட் பர்மா பஜாரில் போய் பசங்களுக்கு கொஞ்சம் பொம்மைகள் எல்லாம் வாங்கிட்டு அண்ட் அடுத்ததாக பட்டணம்பாக்கம் போயிட்டோம். அங்கே வந்துட்டு பீச் ஓரத்தில் சாப்பாடு சாப்பிட்றது சொர்க்கம். கிட்டத்தட்ட சென்னை போயிட்டு நம்ம 3-4 தடவை இங்கே தான் சாப்பிட்ருந்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்டு நம்ம ஒரிஜினல் குங்குமப்பூவை காஷ்மீருக்கே போய் வாங்கின வீடியோ அண்ட் குல்மார்க் லியோ காஃபி ஷாப், இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கார்டில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். காஷ்மீர் சீரீஸ்.